ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷனோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றின ஃபுல் அப்டேட் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலோட ஷார்ட் செக்ஷனில் டெய்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், ஆர்ஆர்பி ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பேங்க் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ல மொத்தமாக 11 டிஃப்ரெண்ட் போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சேலரி டீட்டெயிலோட இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதை வந்து மினிமம் 8th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் அப்படிங்கிறத வந்து அவங்க டீட்டெயிலா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி வந்து 34,000 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30th ஆஃப் செப்டம்பர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. மறக்காம அப்ளை பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த கவர்மெண்ட் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில இருந்து யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30th ஆஃப் செப்டம்பர் 5 மணிக்குள்ளார உங்க அப்ளிகேஷன் எல்லாமே வரணும் அப்படிங்கிறத அவங்க டீட்டெயிலா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்ல வந்து போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த மாத ஊதியம் 34,000 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 59 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மருத்துவ அலுவலர், ஹோமியோபதி மருத்துவ பிரிவு, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பசுவந்தனை காலி இடங்கள் வந்து பண்ணு சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த மாத ஊதியம் 34,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் மருத்துவ அலுவலர், ஹோமியோபதி மருத்துவ பிரிவு. இது வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒப்பந்த ஊதியம் வந்து 34,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளங்கலை மருத்துவ பதிப்பு. இதுக்கும் வந்து ஏஜ் லிமிட் வந்து 59 அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது நுண்கதிர்வீச்சாளர். அதுக்கு அரசு மருத்துவமனைகள் என்னென்ன ஊர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 4 போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊதியம் வந்து 10,000 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து HSC வித் சர்டிபிகேட் இன் ரேடியாலஜிக்கல் அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. கேஷ் வைஸ் ரிலாக்ஸேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பல்நோக்கு பணியாளர், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். டோட்டலா வந்து 7 போஸ்டிங்ஸ் இருக்கு. நாளொன்றுக்கு 300 ரூபாய் தினக்கூலி அப்படிங்கறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பல்நோக்கு பணியாளர், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். இதுக்கு 2 போஸ்டிங், நாளொன்றுக்கு 300 ரூபாய் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பல்நோக்கு பணியாளர், ஆரம்ப அரசு சுகாதார நிலையம், 2 போஸ்டிங், நாளொன்றுக்கு 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு பணியாளர் யுனானி பிரிவு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் போஸ்டிங்ஸ் இருக்கு. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, அதுக்கப்புறம் யோகா மருத்துவ பிரிவு. எல்லாத்துக்குமே பல்நோக்கு பணியாளர் போஸ்டிங்ஸ்க்கு ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாளொன்றுக்கு 300 அப்படிங்கிற கூலியும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ குறைந்தபட்சம் 18 முதல் 40 வயதுக்குள்ள இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏஎன்எம் யுஹெச்என் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து டோட்டலா 2 போஸ்டிங், 14,000 per month வந்து சேலரி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏஜ் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. SC SCனா 37 வரைக்கும் இருக்கலாம். பிசி எம்பிசி அந்த கேஸ்ட்ல இருக்கவங்களுக்குலாம் 34. அதே மாதிரி ஓப்பன் கேஸ்டா இருந்தா 32 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து லாஸ்டா காவலர், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, கோவில்பட்டி. இதுக்கு வந்து 8,500 per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் வந்து 18 to 40க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறது இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது.
எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. தேர்வு எழுதும் நிலையில் 11 மாத நிபந்தனைக்கான ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும். காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. இந்நியமனம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள அரசு ஆணைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம இந்த சைட்ல போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோலயே இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்ம்லயே இருக்கு. நீங்க வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரக்டா சென்ட் பண்றோம். ஓகேங்களா? இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட்டுள்ள இணைக்கப்பட வேண்டிய கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ் நகல்களை சுய கையொப்பமிட்டு நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குள்ளனா 30th of September 5 PM குள்ள அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழ்காணும் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். குறிப்பிட்ட தேதிக்கு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. நீங்க லாஸ்ட் டேட்க்கு அப்புறம் ஏதாச்சும் நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அனுப்பணும்னா, நிர்வாக செயலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளை யூரணி, ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம், தூத்துக்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. ஸோ நீங்க ஃபில் பண்ணும்போது கரெக்டா பார்த்து ஃபில் பண்ணணும். இது ANHM UHN அவங்களுக்கு இந்த இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்தா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அடுத்தது ரேடியோகிராஃபருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். பட் எல்லாத்துலயுமே டீடைல்ஸ் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதியா இருந்தா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அடுத்தது யுனானியா இருந்தா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டீடைல்ஸ் நம்ம கொடுக்கணும்னா, நேம், ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர் நேம், ஜென்ரல், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கம்யூனிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஆதார் நம்பர். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு சர்டிஃபிகேட்டும் மார்க் ஷீட்டும் நீங்க ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துருங்க. அடுத்து கான்டாக்ட் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ், பெர்மனன்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க அட்டஸ்ட் பண்ணணும். நான் மேலே கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா அப்படிங்கிறத அட்டஸ்ட் பண்ணி நீங்க டேட் போடணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளிகன்ட் ஷுட் சப்மிட் த அப்ளிகேஷன் வித் ரீசன்ட் டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் காப்பீஸ் என்னென்ன கொடுக்கணும்னா, நீங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், ஆதார் கார்டு, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நீங்க செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரிங் த இன்டர்வியூ ஆல் த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஷுட் பி சப்மிட்டட். நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது நீங்க என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கேரி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தின குவிக் அப்டேட். இது மாதிரி வேற ஏதாவது ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுறோம். தேங்க்யூ.